நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இப்ப பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை தற்போது நிறுத்தி வச்சிருக்காங்க நண்பர்களே. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த திட்டத்தை முழுமையாக உருவாக்குவதற்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு மாதிரி பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த தொழில்நுட்பத்துக்கான சோதனை மற்றும் தயாரிப்பு ரொம்ப காலம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. அதனாலதான் தற்போதைக்கு இந்திய பாதுகாப்புத்துறை தற்போது இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளோட திறனையே மேம்படுத்துறதுல அதிக அளவிற்கு கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான முடிவெடுத்துதான் தற்போதைக்கு இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பிரம்மோஸ் 2K என்றால் என்ன அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை நண்பர்களே. இதனுடைய வேகத்தை பார்த்தோம்னா, அதாவது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக மாக் 5 வேகத்தில் செல்லக்கூடியது. குறிப்பாக அதற்கு மேலும் இதனால் செல்ல முடியும். இது மிகவும் துல்லியமாக இலக்கை அடையும் திறனையும் அதிக வலிமையாக தாக்கும் திறனை கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. சோ இதனாலதான் இதனை உருவாக்குவதற்கான செலவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. அதனாலதான் இந்தியாவின் தற்போதைய நிதிநிலைக்கு இது பொருத்தமானது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு திட்டம் தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுல மெயினா நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயமே, இப்ப இந்த ஒரு காலகட்டத்திற்கு இவற்றை தயாரிப்பதற்கு ஏற்றவாறு இல்லை, அதாவது நிதிநிலையை பொறுத்து ஏற்றவாறு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு திட்டம் என்பது வெற்றிகரமாக இந்தியா நிறைவேற்றி முடிப்பாங்க. ஆனாலும் நம்ம அது வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ண முடியாது இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்பாகவே நம்மளோட பாதுகாப்பை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான அப்கிரேடை நம்ம செஞ்சாடும்ல, அந்த ஒரு அப்கிரேடை தான் இந்தியா தற்போதுள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு வர இருக்கிறாங்க. அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை மேம்படுத்துவதற்கான வேலைகளில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருப்பதாக காணப்படுகிறது. பிரம்மோஸ் ஏவுகணை இப்போதைக்கு 400 இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இப்ப அடுத்த கட்டமாக இதை 800 இருந்து, அதாவது கூடுதலாக 800 இருந்து 1000 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறனை உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கு. மேலே இந்த ஒரு ஏவுகணையில் தொழில்நுட்ப மேம்பாடுகளும் கொண்டு வரப்பட இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா முக்கியமாக துல்லிய திறன், அதாவது அதிவேக ரேடார்கள் மற்றும் செயற்கைக்கோள் இணைப்புகள் மூலமாக இலக்கை மிக மிக துல்லியமாக அடைய செய்யப்பட இருக்கு நண்பர்களே. குறிப்பா இந்த ஒரு மேம்பாடுகள் என்பது பிரம்மோஸ் ஏவுகணைகளோட தாக்குதலை இன்னும் பலப்படுத்தும். இதனால இந்தியா அதிக செலவு இல்லாம பாதுகாப்பு துறையில் அதிக வலிமையை சேர்க்க முடியும் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த அறிவிப்பு மூலமாக பிரம்மோஸ் 2K திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் மேம்பாடு இந்திய பாதுகாப்பு தேவைகளுக்கு ஒரு முக்கிய தீர்வாக இருக்கும். இதன் மூலம் இந்தியா தனது ராணுவ வலிமையை சிறப்பாக மேம்படுத்த முடியும் என்பது இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று நண்பர்களே. இதோட சேர்த்து இன்னொரு தகவலை நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா, இப்ப சமீப காலங்களில் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், பிரம்மோஸ் ஏவுகணை என்பது மற்ற நாடுகளிலேயே அதை கண்டு வியந்து பார்க்கக்கூடிய அளவிலான அதனுடைய திறன் என்பது பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உலக நாடுகள் மத்தியில பிரம்மோஸ் ஏவுகணையோட திறன் என்ன என்பது நன்கு தெரிந்து விட்டது. சோ இதனால பல்வேறு நாடுகளும் பிரம்மோஸின் மேல ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம பிரம்மோஸை வாங்கிட்டோம்னா இந்தியாவிடமிருந்து நம்மளோட பாதுகாப்பிற்கு பெரிய அளவிற்கு வலிமையை சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு திட்டங்களை திட்டி தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணை மேல ஆர்வம் காட்டி இப்ப பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கி பாதுகாப்பை வலிமைப்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த அளவிற்கு நம்ம பிரம்மோஸ் என்பது உலக நாடுகள் மத்தியிலேயே அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டக்கூடிய ஒன்றாக, பெரிய அளவிற்கு வரவேற்பை பெறக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இதனுடைய அப்கிரேட் என்பது இன்னும் எந்த அளவிற்கு உலக நாடுகள் உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் சொல்லணும் அவசியமே இல்ல. நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சி அடைவதையும் தாண்டி இந்த அப்கிரேடை கண்டு உலக நாடுகளே மகிழ்ச்சி அடையும் என்பது இந்தியர்களாகிய நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு நேரத்தில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக அமெரிக்கா இந்தியா தொடர்பான செய்தியை நம்ம பார்ப்போம். அதாவது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற உடனே ட்ரம்ப் அவர்கள் H1B விசா நடைமுறையில் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால H1B விசாவுக்கான விண்ணப்பம் செய்ய காத்திருப்பவர்கள் தங்கள் ஊழியர்களை H1B விசா மூலம் வேலைக்கு எடுத்துள்ள அமெரிக்க நிறுவனங்களும் தற்போது கலக்கத்தில் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு.
அமெரிக்காவை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருக்கும் திறன் மிகுந்த ஊழியர்களை பணிக்கு அமர்த்த இந்த H1B விசாவை தான் பயன்படுத்துறாங்க. அந்த வகையில இந்தியாவை சேர்ந்த தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் பலரும் H1B விசா மூலமாகத்தான் அமெரிக்கால வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற உடனே குடியேற்ற கொள்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் H1B ஸ்பான்சர்ஷிப்பை 2024ஆம் ஆண்டில் பெருமளவில் குறைத்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கு. அமெரிக்க குடிமக்கள் மற்றும் குடியேற்ற துறை சார்பாக வெளியிட்டுள்ள தரவின் மூலமாக இந்த தகவல் வெளியாகியிருக்கு. நடப்பாண்டில் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் H1B ஸ்பான்சர்ஷிப்பை குறைத்துவிட்டன. அதன்படி பார்த்தால் அமேசான் நிறுவனம் அதிகபட்சமாக 9265 பேருக்கு H1B விசா ஸ்பான்சர்ஷிப் வழங்கியுள்ளது. இன்ஃபோசிஸ் நிறுவனம் 8140 பேருக்கும், காக்னிசன்ட் நிறுவனம் 6320 பேருக்கும் வழங்கியுள்ளது. கூகுள் 5364 பேருக்கும், TCS நிறுவனம் 5274 பேருக்கும், மெட்டா 4844 பேருக்கும் H1B விசாவை ஸ்பான்சர் செய்துள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் 4725 பேருக்கும், ஆப்பிள் 3873 பேருக்கும், HCL அமெரிக்கா 2953 பேருக்கும், IBM 2906 பேருக்கும் செய்துள்ளது. இதில் அமேசான் கடந்த ஆண்டு 11,000த்திற்கும் அதிகமான H1B விசா ஸ்பான்சர்ஷிப் செய்ததாம். இன்ஃபோசிஸ், TCS ஆகிய நிறுவனங்களும் ஸ்பான்சர்ஷிப்பை குறைத்து விட்டனவாம். சர்வதேச அளவில் பொருளாதார மந்தநிலை, செயற்கை நுண்ணறிவு, அமெரிக்கர்களுக்கு வேலையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற விதிமுறை, லாட்டரி சிஸ்டத்தின் ஸ்திரமற்ற தன்மை, ரிமோட் வேலைகளுக்கு மாறியது, ஊழியர்கள் பணி நீக்கம், நிறுவன மறுகட்டமைப்புகள், ட்ரம்ப் நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க போகும் என்ற அச்சம் ஆகியவைதான் டெக் நிறுவனங்களின் இந்த முடிவுக்கு காரணமாம். இதனால் H1B விசா மூலம் அமெரிக்கா சென்று விடலாம் என்ற கனவில் இருக்கும் இந்திய டெக் ஊழியர்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கின்றனர். 2023ஆம் ஆண்டில் மொத்தம் அமெரிக்காவில் 3,86,000 H1B விசா வழங்கப்பட்டது. இதில் 2,79,000 அதாவது 72.3% இந்தியர்களே H1B விசா பெற்றனர். சீனாவை சேர்ந்தவர்கள் 11.7% H1B விசா பெற்றனர் என்பது கவனிக்கத்தக்கது. மொத்தத்துல அமெரிக்க அதிபராக பதவியேற்ற உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் H1B விசா நடைமுறையில பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவிற்கு செய்திகளாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் எல்லாரும் இப்ப இதை உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி வந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவிற்கு பரவலாக பேசக்கூடிய ஒன்றாகவும் மாறி உள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து தினமும் வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.